சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி நம்பினோர் கெடுவதில்லை. சித்திரம் எழுதியவர் ராஜபக்ஷா. இறைமகன் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் உவமை கதைகள் வழியாகவும் அறிவுரைகளாலும் நடத்தையாலும் புதுமைகளாலும் மக்களுக்கு பல அரிய வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தந்தார். அவரின் புதுமைகளில் ஒன்றை இப்பொழுது பார்ப்போம். ஐயா, நூற்றுவர் தலைவர் ஐயாவா? வாங்க ஐயா, வாங்க. உங்க பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? பாருங்க ஐயா, உங்க ஊழியன் படுத்து கிடக்கிறத பாருங்க ஐயா. உங்களுக்கு உண்மையா பணிவிட செய்கிற உங்க பணியாள் எப்படி கிடக்கிறான் பாருங்க ஐயா. வைத்தியர் அனுப்பிச்சிருந்தனே, காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கப்பர் நகூமிலேயே பெரிய மருத்துவர், அவரே கைவிரிச்சிட்டார் ஐயா. அப்படியா? ஆமாங்க. என் மகன் உங்களுக்கு விருப்பமான பணியா. இனிமேல் நமக்கு சொந்தம் இல்லையா, நமக்கு சொந்தம் இல்லை. அழாதே, அழாதே இல்லையா? எப்படிங்க அழாம இருக்கிறது? இனிமே அந்த இயேசுவே வந்து தொட்டா கூட என் மகன் குணம் ஆவான்னு தெரியலையே. இயேசு? ஆமா, அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நோயாளிகளை எல்லாம் குணமாக்குறாராமே. ஆமாங்க ஐயா, அவர் போற ஊர்கள் எல்லாம் அதனால தான் அவருக்கு கூட்டம் கூடுதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவர் இப்ப நம்ம கப்பர் நகமுக்கு வந்திருக்காரு. இங்க வந்திருக்காரா? ஆமாங்க ஐயா. அப்ப நான் போய் பார்த்து இவனை குணமாக்க சொல்லி கூட்டிட்டு வர்றேன். என்ன? நீங்க ஒரு நூற்றுவர் தலைவர், போர்க்களத்துல எதிரிகளின் உயிரை எடுக்கிறவர். அவரு ஒரு போதகர், அதோட இஸ்ரேலர். அவர் நீங்க கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவாரா? ஆமா, ஆனா எப்படியாவது என் பணியாளனை நான் காப்பாத்தி ஆகணுமே. இரு வர்றேன். ஐயா யூத மூப்பரே, நான் ஒரு நூற்றுவர் தலைவன் தான். ஆனா உங்க மக்களையும் நான் நேசிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும். ஆமா, அதனால நீங்க எப்படியாவது அந்த இயேசுநாதர்கிட்ட சொல்லி என் பணியாளனை வந்து குணமாக்க சொல்லுங்க ஐயா. அது எப்படி வருவாரு? ஐயா, எப்படியாவது கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். போதகரே, சொல்லுங்கள். அந்த நூற்றுவர் தலைவர் நம்ம மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நமக்காக ஒரு தொழுக கூடத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படியா? ஆமாம் போதகரே, நீங்க அவருக்கு கொஞ்சம் தயவு காட்டி அவர் வீட்டுக்கு வந்தா நல்லது. சரி. போதகரே, வணங்குகிறேன். உங்கள் வீட்டிற்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உங்க கால்கள் என் வீட்டில் படுற அளவுக்கு நான் அருகதை உள்ளவன் அல்ல. நான் ஒரு நூற்றுவர் தலைவன் தான். என் கட்டளைக்கு கீழ்ப்படிய நிறைய சேவகர்கள் உண்டு. நான் என் வேலைக்காரனை போனா போவான், வான்னா வருவான். ஆனாலும் உங்களை என் வீட்டுக்கு அழைக்கிற அருகதை எனக்கு இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பணியால் பயிற்சிக்குவான். ஆண்டவரே. பேதுரு, போதகர் பின்னால வர்ற நம்ம மக்களை திரும்பி பார்க்கறாரு. என்ன சொல்ல போறாரு? இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை காணவில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, நீர் போகலாம். உமது நம்பிக்கையின்படியே உங்களுக்காக கிடவது. ஆகட்டும் ஆண்டவரே. லேயா, ஐயா, என் மகன் பிழைச்சிட்டா ஐயா, என் மகன் பிழைச்சிட்டான். எனக்கு தெரியும். எப்படி ஐயா? இயேசுநாதர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பணியாள் பயிற்சிக்குவாங்கிற நம்பிக்கையோட அவர்கிட்ட போனேன். அதே மாதிரி அவன் பயிற்சிக்கிட்டாமா. இயேசு செய்த இந்த புதுமை சாகும் தருவாயில் இருந்த ஒருவனை பிழைக்க வைத்தது என்பதை மட்டும் காட்டுவதாகாது. ஒருவரின் நம்பிக்கை எப்படி வாழ வைக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது. இன்று நம் வாழ்க்கையில்
அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? சேகர், அடடே பாபுவா? என்னப்பா இப்பதான் உனக்கு உன் நண்பனோட நினைப்பே வந்ததா? என்னப்பா அது? வேற எப்படி பேசுறது? 2 வருஷமா வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆறுதல் தேட கூட வழி இல்லாம இருக்கேன். அப்படி இருக்கிறவனை 2 மாசமா வந்து பார்க்கணும்னு கூட உனக்கு தோணல இல்ல? இவ்வளவு நாள் உனக்காக தாண்டா நான் அதையா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? டே சேகர், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? ஆமாண்டா, நீ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தல்ல? ஆமா, நீ கூட அவரை பார்க்கறேன் இவரை பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திய. சொல்லிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லடா, உனக்கு வேலையும் வாங்கிட்டேன். வேலை வாங்கிட்டியா? ஆமா, நாளை கழிச்சு நீ போய் அந்த டைரக்டரை பார்க்குற. அப்பவே உன் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுத்துட்றாரு. பாபு, உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளை கழிச்சு உன்னை கூட்டு வர சொல்லிட்டாங்கடா. பாபு, அப்படின்னா இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிடவா? உடனே போய் சொல்றா. பாவம், இந்த 2 வருஷத்துல அவங்க எவ்வளவு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. பாபு, பாபு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. நன்றி எல்லாம் எதுக்குடா, நீ என் நண்பன். சரி, நாளை கழிச்சு காலையில வந்து என்ன பாரு. இத கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இனிமே எப்பவுமே மகிழ்ச்சி தான் செல்வி. ஏங்க, இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஒரு வேலையும் கிடைக்கல. இப்ப திடீர்னு? இது திடீர்னு கிடைக்கல, இதுக்காக என் நண்பன் பாபு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஏங்க, உங்க மாச சம்பளத்துல அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்க. அவன் என் நண்பன், அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்க. முதல்ல இந்த வீட்டு கடன் பாகியை ஒழிச்சிடணும். 1 மாசத்துல ஒழிச்சிருவீங்களா? ஓரளவுக்காவது ஒழிக்கலாம் இல்லையா? இது பாருங்க, மளிகை கடையில பாக்கி, பால் பாக்கி, பக்கத்து வீட்டுல ஃபீஸுக்காக வாங்கினது. அடிக்கிட்டே போகாத, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். முக்கியமா என் பழைய அலுவலக நண்பர்கிட்ட எல்லாம் அவன கடனை கொடுக்கணும். ஆமாங்க, இல்லன்னா உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிலைமை தெரியும். நிலைமை தெரியுங்கிறதுக்காக கடனை கொடுக்காம இருந்துட முடியுமா? நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கொடுக்கணும்னு தானே சொல்றேன். அப்புறம் வந்துங்க, உங்களுக்கு ஷூஸ் வாங்கணுங்க. உங்க ஷூ ரொம்ப பழசாயிடுச்சு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் செல்வி. இந்த மாதிரி எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ல நல்லதா பார்த்து துவைச்சு போட்டு வை. சரிங்க. ஏன்னா அது ஆபீஸ் போட்டு போகணும் நாளைக்கு. சரி. அடரே பாப்பா சேகர், என்ன புது சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்க? புதுசு இல்ல, பழசுதான். ஆனா இதை அடிக்கடி போடுறதில்ல. என்கிட்ட இருக்கிறதுல உருப்படியானது இந்த ஒரு செட்டு தான். கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டு போனா தானே முதல்ல வேலைக்கு போற இடத்துல மதிப்பா இருக்கும். ஆமா ஆமா, மதிப்பா இருக்கும். சரி, எத்தனை மணிக்கு புறப்படணும்? புறப்படணும், ஆனா எப்போ புறப்படுறதுன்னு தான் தெரியல. ஏண்டா, காலையில தானே சொன்னேன்? காலையில தான் சொன்னேன். ஆமா, ஆனா இப்ப நேரம் சரியில்லடா. என்னடா நேரம் காலமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட? இல்லடா, அது வந்து என்ன 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 ஏன் தயங்குற? சேகர், என்ன மன்னிச்சிடுறா. பாபு. ஆமாண்டா. என்ன சொல்ற? உனக்கு அந்த வேலை இல்லடா. டேய் பாபு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கையில கிடைச்ச மாதிரின்னு சொன்னியடா. ஆமாண்டா, அவ்வளவு உறுதியாத்தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படா ஒரே நாள்ல? பணம் விளையாடுறதுக்கு 1 மணி நேரம் போதாதா? பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆளு வேற ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்துட்டாரா. பாபு, இப்படிப்பட்ட மனுஷன் வேலை கொடுப்பாருன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொன்ன? உனக்கு அவர்கிட்ட பறிஞ்சு பேசினவர், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். என்னை கூடவே கூட்டிட்டு போய் என்கிட்டயே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்றேங்கிற அளவுக்கு பேசினார். அப்புறம் எப்படிடா பணத்தை வாங்கிட்டு இப்படி எல்லாம்? சேகர், உனக்காக பறிஞ்சு பேசினவரும் முதல்ல வேலையை கொடுங்க, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு நான் அவர் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட சொல்லலான்னு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த மேனேஜர் வேற ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாரா. நேற்று தான் வந்து என்கிட்ட இதையெல்லாம் சொன்னார். டே பாபு, முதல்லயே சொல்லியிருந்தாலாவது நாமளும் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. டே, அதே தாண்டா நானும் சொன்னேன். ஆனால் அந்த ஆள் இப்படி பண்ணுவார்னு அவரே எதிர்பார்க்கலையா. என்னை மன்னிச்சிட்றா, நான் உன்னை ஏமாத்திட்டேன்டா.
நீ ஏன்டா வருத்தப்படுற? எவனோ ஏமாத்திட்டான். இல்லை இல்லை, அப்படி கூட சொல்ல முடியாது. எனக்கு வேலையே கிடைக்க கூடாதுன்னு இருக்கும்போது யாரை நொந்து என்னடா பிரயோஜனம்? சேகர், மனசை தளர விடாத. கண்டிப்பா உனக்கு வேற வேலை கிடைக்கும்டா. கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கிட்டு இருந்த வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த வேலை இல்லைன்னா இல்லைடா, வேற வேலையே இல்லாமலா போயிடும்? பாப்போம் பாப்போம். என்னங்க, இந்தாங்க காஃபி கேட்டீங்களே. அப்படி வச்சுட்டு போ. ஏங்க, இப்பவாவது சொல்லுங்க, நீங்க வேலைக்கு போனீங்களே, என்ன ஆச்சு? அலைஞ்சிட்டு வந்தது கணப்பா இருக்கு. நீ ஏதோ கடைக்கு போகணும்னு சொன்னிய, போயிட்டு வா. அது போயேன். செல்வி, போயிட்டியா? செல்வி, என்ன மன்னிச்சிடுமா. உங்களை எல்லாம் விட்டுட்டு போக போறேன். இத குடிச்சிட்டு ஒரே அடியா போயிட போறேன். என்னங்க என்னங்க, என்னது காஃபியில என்ன ஊத்துறீங்க? இருங்க இருங்க, என்ன இது? செல்வி, கைய விடு. என்ன இது? நான் இத குடிக்க போறேன். என்ன பாட்டில்? என்ன இது? விஷமா? என்னங்க, என்ன காரியம் பண்ணீங்க? செல்வி, என்ன காரியம்? இனிமே என்னால வாழ முடியாது. இனிமே என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. செல்வி, என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை கிடைக்கல செல்வி, வேலை கிடைக்கல. கிடைக்கலையா? உங்க நண்பர் அவ்வளவு உறுதியா சொன்னாருன்னு போனீங்களே. நம்பித்தான் போனேன். ஆனா உறுதி கொடுத்தவர் கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டாரு. செல்வி, இனிமே எனக்கு வேலையே கிடைக்காது. நான் வாழவே முடியாது. நான் சாகணும், சாகணும். ஏங்க, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றதுயா? சொல்லுங்க செல்வி, எனக்கு வேற வழியே தெரியலையே. என்னங்க என்னங்க, இவ்வளவு நாளும் நானும் பிள்ளைகளும் உங்க கூட இருந்து கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நீங்க மட்டும் சாகணுங்கிறீங்களே. அப்படி சாகிறதா இருந்தா எல்லாரும் சாகலாங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்களே. நான் எப்படி உயிரோட வாழ முடியும்? சரிங்க, நீங்க இப்படி முடிவு பண்ண பிறகு நாம யாருமே வாழ முடியாது. எல்லாரும் செத்துடலாங்க, எல்லாரும் செத்துடலாங்க. சார், போஸ்ட். என்ன போஸ்டா? இனிமே என்னவா இருந்தாங்க? இருங்க பாக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க பாருங்க. என்னது? பாருங்க. என்னங்க? விசா. விசாவா? ஆமா, வெளிநாட்டுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்னது? இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணணுமா? அப்படிங்களா? ஆமா செல்வி, போன வருஷம் 3வது திரு ராஜா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருந்தாரு. அவர் சொல்லி பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வேலைக்கு மனு செய்திருந்தேன். அந்த கம்பெனில இருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் உடனே வந்து ஜாயின் பண்ணணுமா? நிஜமாங்களா? ஆமா, இது இது கிடைக்கும் நானு கனவுல கூட நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த கடிதம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா செல்வி, எவ்வளவு பெரிய எதிர்காலம். அவ்வளவு இழந்துட பார்த்தனே. நல்ல வேலைங்க, பையன் மருந்து வச்சுட்டு போனேன். இல்லைன்னா எங்களை அனாதைகளை விட்டுட்டு போயிருப்பீங்களே. ஆமா செல்வி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து எனக்கு புத்தியே கெட்டு போச்சு. வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. அந்த நம்பிக்கை போனதுனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் செல்வி. இது பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தா நிச்சயம் வாழ்க்கைய வெற்றிகரமா மாற்றிடலாங்க. இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணுங்க. செல்வி, நீ சொல்றது அத்தனை உண்மை. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைமகன் இயேசு நூற்றுவர் தலைவனுக்கு இருந்த நம்பிக்கையை சுட்டிக்காட்டி அவனுடைய பணியாளருக்கு வாழ்வளித்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கும் இருக்குமானால் எப்படிப்பட்ட சோதனையையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி அமைக்க இறைவன் அருள் புரிவார்.